Hi students, welcome to Indian IAS Academy. So video பண்ண நினைக்கும் இந்த மனமாத ரெண்டு கேட்ஸ்ல சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ 2024 தேர்வில் வரப்போகும் அதாவது கண்டிப்பா வரக்கூடிய பொது அறிவியல் பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் உளவியல் சைக்காலஜி, ஒரு நாள் ஜிஎஸ் பொது அறிவுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 12 பாக்குறோம் பொது அறிவு. சோ 2024 எஸ்ஏல வரப்போற அதுவும் கண்டிப்பா வரப்போற பொது அறிவியல். நம்மளோட டார்கெட் 140க்கு 140 அடிக்கணும். நீங்க 140க்கு 140 அடிக்கணும் டார்கெட் வச்சாதான் நம்மளால ஒரு 130 அடிக்க முடியும். சரிங்களா? சோ அதனால இதான் பார்க்க போறோம். சார் 2024 வரப்போற கொஸ்டின் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்ஏல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்தாங்கல்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சு 2024 எப்படி வரப்போம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எஸ்ஏ பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏக்கு நம்ம அகாடமில அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்க அப்படின்னா இத மொத்தமா நம்ம 50 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 क्वेश्चंस கவர் ஆகும். மொத்தமா 7000க்கு மேற்பட்ட क्वेश्चंस கவர் ஆகும். சேம் பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த ஆன்சர் டிஸ்கஷனுமே ரெக்கார்டட் கிளாஸஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம். டெஸ்ட் எழுதுனீங்கன்னா அதுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் கொடுத்துருவோம். எல்லாமே சேர்த்து ஃபீஸ் 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 2999. இதுல சொல்ற விஷயம் எல்லாமே வந்துரும். இது இல்லாம டாபிக் வைஸ் எக்ஸ்பிளாஷ் வரும். சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஜிஎஸ்ல 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ், இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து ஃபீஸ் 2999 தான். அதே மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லைனர் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 999. இது புக் தான். ஓகேவா? நேர்ல வந்து வாங்கிட்டீங்கன்னா 999 தான். இன்கேஸ் கொரியர் அனுப்பினா நீங்க கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஓகேவா? சோ திருச்சியில நம்ம அகாடமில எஸ்ஏக்கு டைரக்ட் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. சோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்துல இருக்கவங்க டைரக்டா ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஆஃப்லைன் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்றவங்களுக்கு எஸ்ஐக்கான பிசிக்கல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடும். ஓகேவா? சோ எந்த டீடைல் வேணும்னாலும் இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட் क्वेश्चंस பாருங்க. மலாலா யூசப்சாய் என்பவர் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? மலாலா யூசப்சாய் என்பவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பெண் கல்விக்கான பாகிஸ்தானி ஆர்வலர். ஓகேவா? பெண் கல்விக்கான பாகிஸ்தானி ஆர்வலர் தான் மலாலா யூசப்சாய் அப்படிங்கிறவங்க. இது அப்போதைக்கு ஒரு ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா? சோ பரவாயில்ல, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது சயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம், அதாவது ஒன்னொன்னுக்கும், அதாவது இந்த பக்கம் இயக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் பண்ணணும். ஓகேவா? சோ மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, நேர்கோட்டு இயக்கம்னா என்னன்னா புவியை நோக்கி விழும் பொருள். சரிங்களா? புவியை நோக்கி விழும் பொருளை தான் நம்ம நேர்கோட்டு இயக்கம் சொல்லுவோம். இப்ப புவியில நோக்கி ஒரு பொருள் இப்படி விழுதுன்னு வச்சுக்கோ, அது அப்படியே நேரா வந்தா விழுவும். அதனாலதான் இந்த நேர்கோட்டு இயக்கம் சொல்றாங்க. அப்ப நேர்கோட்டு இயக்கம்னா புவியை நோக்கி விழும் பொருள். ஓகேவா? அடுத்து வட்ட இயக்கம்னா என்ன சார் அப்படின்னா புவியினை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கம். ஓகேவா? புவியினை சுற்றக்கூடிய செயற்கைக்கோள் இயக்கத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சுழற்சி இயக்கம்னா என்ன சார்? சுழற்சி இயக்கம்னா அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி. இப்ப பூமி பாத்தீங்கன்னா தன்னைத்தானே இப்படி சுத்திங்களா, அது சுழற்சி. அதான் சுழற்சி இயக்கம்னா அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமியை சொல்றாங்க. வட்ட இயக்கம்னா அப்படி வட்டம். அப்ப வட்டம்னா புவியை சுற்றும் செயற்கைக்கோள் இயக்கத்தை தான் வட்ட இயக்கம் சொல்லுவாங்க. ரைட்டு. அதிர்வு இயக்கம்னா என்ன சார்னா ஊஞ்சலோட இயக்கம். ஊஞ்சலோட இயக்கத்தை தான் அதிர்வு இயக்கம் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. குளுக்கோஸ் அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? குளுக்கோஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. இரட்டை சர்க்கரையா, ஒற்றை சர்க்கரையா, கூட்டு சர்க்கரையா, இல்ல ஐசோலோஸ் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா குளுக்கோஸ் அப்படிங்கிறதுக்கான இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றை சர்க்கரை தான். குளுக்கோஸ் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை சர்க்கரை தான். இந்த குளுக்கோஸ்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா C6H12O6. இதுதான் குளுக்கோஸ்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடு. சோ குளுக்கோஸ்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடு என்னப்பா? C6H12O6. ஓகேவா? அது கார்பன் வந்து 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6 அந்த மாதிரி இருக்கும். சோ C6H12O6 தான் குளுக்கோஸ்க்கான மூலக்கூறு வாய்ப்பாடு. அதே சேம் டைம் புவியில, ஓகேவா, பூமியில கிடைக்கக்கூடிய, அதாவது பூமியில அதிக அளவுல கிடைக்கக்கூடிய ஒற்றை சர்க்கரை என்னன்னு கேட்டாலும் குளுக்கோஸ் தான் ஆன்சர். ஓகேவா? பூமியில அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒற்றை சர்க்கரை என்ன அப்படின்னு கேட்டாலும் ஆன்சர் வந்து என்னதான்? குளுக்கோஸ் தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த குளுக்கோஸோட யூசேஜ் என்ன பாத்தீங்கன்னா செல் சுவர் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? செல் சுவர் உங்களுக்கு தெரியும். அந்த செல் சுவர்ல செல்லுலோஸ் அப்படிங்கறத இதை உருவாக்குறதுக்கும் குளுக்கோஸ் தான் பயன்படுது. அப்ப குளுக்கோஸ் தான் என்ன பண்ணுது? செல் சுவர்ல செல்லுலோஸை உருவாக்குது. ஓகேவா? சோ செல் சுவர்ல செல்லுலோஸை உருவாக்குறது குளுக்கோஸ் தான். குளுக்கோஸ் வந்து பூமியிலே அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒற்றை சர்க்கரை. சேம் டைம் குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. அப்ப குளுக்கோஸ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப வரப்போற எஸ்ஏ கேட்டாங்கன்னா அடிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கவனிங்க.
தி மார்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராபின் சர்மா. தி மார்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரிங்கிற புக்கை எழுதினது யாரு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ராபின் சர்மா. அடுத்து இதுல சரியான இணை கேக்குறாங்க. ஓகேவா? பூண்டு, ஏலக்காய், சிவப்பு மிளகாய், பெருங்காயம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஆக்சுவலா பூண்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பூண்டு வந்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூண்டு இதய ஆரோக்கியத்தை, ஓகேவா? சோ இதய பிரச்சனைகள் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே இது வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சரி பண்ணிடும். அப்ப பூண்டு வந்து இதய ஆரோக்கியத்துக்கு, சோ எதிர்ப்பளர்ச்சி தோல்வியாதியை குணப்படுத்துறதுக்காக பூண்டு வராது. அப்ப பூண்டு வந்து இதய ஆரோக்கியத்துக்காக பயன்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். இது கரெக்ட். ஏலக்காய் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். இது கரெக்ட். அப்ப சரியான இதை கேட்டாங்க. அப்ப இதுதான் ஆன்சரு. ரைட். சிவப்பு மிளகாய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா சிவப்பு மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பொட்டாசியம் கொண்டது. ஓகேவா? இந்த சிவப்பு மிளகாய் இருக்குல்லங்க, இது அதிக அளவு பொட்டாசியம் கொண்டது. சேம் டைம் ரத்த நாளங்களை தளர்வாக வைக்க உதவுது. எது? சிவப்பு மிளகாய். சிவப்பு மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவு பொட்டாசியம் இருக்கும். சேம் டைம் ரத்த நாளங்களை தளர்வாக்க பயன்படுது. எது? இந்த சிவப்பு மிளகாய். ஓகேவா? சோ ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சொல்றாங்களா, அது தப்பு. அது தப்பு. ஆக்சுவலா பெருங்காயம் தான் என்ன பண்ணும்னா ரத்தத்தை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பெருங்காயம் தான் ரத்தத்துல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பெருங்காயத்துல உயிர்ச்சத்து மிகுதின்னு சொல்றாங்களா, அது தப்பு. ஓகேவா? அப்ப இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏலக்காய் வந்து தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். அதே மாதிரி பெருங்காயம் முக்கியமா ஆண்களுக்கு நல்லது. ஓகேவா? பெருங்காயம் முக்கியமா ஆண்களுக்கு நல்லது. அடுத்து மேக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் வெள்ளை கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையானது? மேக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் வெள்ளை கோடு எந்த இரு நாடுகளுக்கு இடையானது? இது வந்து ஜாகிரபி கொஸ்டின். என்ன ஜாகிரபி கொஸ்டின்? இது வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் வந்து இந்தியா சீனா. இந்தியா சீனா. அப்ப பார்டர் வந்து கேள்வி கேட்கறாங்க. சோ பார்டர் கண்டிப்பா படிச்சுக்கணும். சோ பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, இந்தியா இருக்குல்ல, அது உலகிலே 7வது பெரிய நாடு. இந்தியா உலகத்துல 7வது பெரிய நாடு. இந்தியா ஆசியாவுல 2வது பெரிய நாடு. உலகத்துல இந்தியா 7வது பெரிய நாடு. ஆசியான்னு பாக்குறப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது பெரிய நாடு. இந்தியாவோட நிலப்பரப்பு அப்படின்னு மொத்தமா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் 10th ஜியோகிராஃபில இருக்கும். 32,87,263 சதுர கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பூமியோட மொத்த பூமி நம்ம இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு. ஓகேவா? புவியில பூமியில இது 2.4% இடத்தை இந்தியா வந்து பிடிச்சிருக்கு. புரியுதா? 32,87,263 சதுர கிலோமீட்டர் இந்தியாவோட நிலப்பரப்பு. அந்த இந்தியாவோட நிலப்பரப்பு பூமியில 2.4% இருக்கு. சரிங்களா? இந்தியாவோட பார்டர்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதிக எல்லைய எந்த நாட்டோட ஷேர் பண்ணிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வங்காளதேசத்தோட. அதிக எல்லைய யார் கூடனா வங்காளதேசத்தோட. அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4156 சதுர கிலோமீட்டர். அதிக எல்லையை பகிர்ந்துக்கிறது வங்காளதேசத்தோட. எவ்வளவு தூரம்னா 4156 சதுர கிலோமீட்டர். இதே குறைந்த எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். குறைந்த எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்துக்குதுன்னா ஆப்கானிஸ்தான். அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 106 சதுர கிலோமீட்டர். அப்ப இந்தியா அதிக எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்துக்குது? வங்காளதேசத்தோட. குறைந்த எல்லையை எந்த நாட்டோட பகிர்ந்துக்குது? ஆப்கானிஸ்தானோட. ஓகே, சோ எல்லை அதெல்லாம் பாத்துக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி வரும். நெக்ஸ்ட் கவனிங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரூர் வந்து தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் சொல்றாங்க. தப்பு. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யலாம். இது கரெக்ட். ஓகேவா சார்? அப்ப கரூர் வந்து தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் இல்லைன்னா தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, தென்னிந்தியாவுக்கு நெசவு தலைநகரம் எதுன்னு கேட்டா ஆன்சர் கோயம்புத்தூர் தான். தென்னிந்தியா சவுத் இந்தியாவுக்கு நெசவு தலைநகரம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் கோயம்புத்தூர். கரூர் கோயம்புத்தூர். சரிங்களா? அதான் அதுல தப்பு. மற்றபடி நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில கர்நாடகா தமிழ்நாடு தான் 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் நாடாவும் இருக்கு. மாநிலமாவும் இருக்கு. அப்ப ஆன்சர் இதுக்கு 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இந்த பிரிக்ஸ், G7, சார்க், இந்த மாதிரி முக்கிய அந்த மீட் இருக்குல்ல, மீட் மாநாடு, அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? முதல்ல பிரிக்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? பிரிக்ஸ் BRICS. பிரிக்ஸ்ங்கிறது ஒரு 5 நாடு சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அது என்ன நாடுன்னு பாத்தீங்கன்னா பீனா பிரேசில். ஆர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. ஆர்னா ரஷ்யா, ஈனா நம்ம இந்தியா, சீனா சைனா, ஓகேவா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாடு சேர்ந்த கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிரிக்ஸோட தலைமையகம் சைனா ஷாங்காய். சைனால தலைமையிடம் ஊர் வந்து ஷாங்காய். ஓகேவா? அப்ப பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து ஷாங்காய் தான். ஓகேவா? அதே மாதிரி
சார்க் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருக்கு. என்னது? சார்க். இந்த சார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் வரும். ஓகேவா? சவுத் ஏசியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆபரேஷன் வரும். அதாவது தென்னாசிய நாடுகளின் கூட்டமைப்பு, தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்மண்டு, நேபாளம். இந்த சார்க் கூட்டமைப்புல என்னென்ன நாடுகளா இருக்குன்னு சொல்லிடுறேன். காத்மண்டு, நேபாளம், ஆப்கானிஸ்தானு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூட்டான். இதெல்லாம் சார்க்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். பூட்டான், வங்காளதேசம். ஓகேவா? பங்களாதேஷ், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம் அப்படி சொல்லியாச்சா? பாகிஸ்தான், இலங்கை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார்க் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள். காத்மண்டு, நேபாளம், ஆப்கானிஸ்தான், பூட்டான், பங்களாதேஷ், இந்தியா, மாலத்தீவு, பாகிஸ்தான், இலங்கை. இதெல்லாம் சார்க்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா G7. குறிப்பா இந்த G7 அப்படிங்கிறது என்னன்னா வளர்ச்சி அடைந்த நாடுகளை தான் G7 அப்படின்னு சொல்லுவாங்க. G7 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகள். உதாரணத்துக்கு என்ன நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடா, அடுத்து பிரான்ஸ், அடுத்து ஜெர்மனி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத்தாலி, ஜப்பானு, யூகேனா யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, இது இங்கிலாந்து சொல்றாங்க. யூகேனா இங்கிலாந்து, அப்புறம் USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஓகேவா? கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்துனா பிரிட்டிஷ், யூகே, அப்புறம் அமெரிக்கா. இந்த 7 தான் வந்து பாத்தீங்கன்னா G7ல இருக்கிறது. இந்த பிரிக்ஸ், சார்க், G7லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ல கேட்பாங்க, அடிச்சுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கவனி. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? காரின் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். காரில் உள்ள மின்கலத்தோட அகமின் தடை ஆகும் சொல்றாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே கரெக்ட். அப்படி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C 1 மற்றும் 2 சரி. ரெண்டுமே கரெக்ட். சரி, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையை டேஷ் என்கிறோம். நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையை நம்ம புவி வெப்பமாத குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? காலநிலை மாற்றம்னா உங்களுக்கு தெரியும். இப்ப வெயில் காலம், மழை காலம் மாறுதல், அது காலநிலை மாற்றம். சுற்றுச்சூழல்னா என்விரான்மெண்ட். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு தெரியும். அமிலமலைனா என்ன சார் அப்படின்னா அமிலமலைனா உங்களுக்கு தெரியும். நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும். இது நைட்ரஜன் ஆக்சைடும் சல்பர் டை ஆக்சைடும் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா மேகங்களில் உள்ள அந்த மேகத்தை சின்ன சின்ன நீர்த்துளிகள்லாம் இருக்குல்ல, அதோடலாம் வினை புரிந்து சல்பியூரிக் மற்றும் நைட்ரிக் அமிலங்களை உருவாக்கும். அந்த வினை புரிந்து என்ன பண்ணும்? சல்பியூரிக், நைட்ரிக் அமிலங்களை உருவாக்கும். அப்ப வர்ற மலையை தான் நம்ம அமிலமலை அப்படின்னு சொல்றோம். அமிலமலை அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு கெடுதலான ஒரு விஷயம். புவி வெப்பமாதலும் கெடுதலான விஷயம் தான். ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐக்கு அட்மிஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இப்பயும் சொல்லிக்கிறேன். மொத்தமா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு வந்தீங்கன்னா மொத்தமா நம்ம 50 டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகே, 50 டெஸ்ட் கொடுக்குறோம். 7000க்கு மேற்பட்ட கொஸ்டின் கவர் ஆகும். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 கேள்விகள் கவர் ஆகுது. 7000 கொஸ்டின். மொத்தமா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். டிஸ்பேச் வரும் உங்களுக்கு. அப்போ ஒரு 28,000க்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகேவா? ரேங்க் லிஸ்ட்டும் இருக்கும். டெஸ்ட் எழுதினா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தா இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் வரும், சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஜிஎஸ் 200க்கும் மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 299 தான். ஜிஎஸ்க்கு 199 மெட்டீரியல் போட்டிருக்கோம். புக்கு தான், ஃபீஸ் 999. புக்கு தான். என்ன நேர்ல வந்து வாங்கினா 999 தான். கொரியர் போனா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். அதே மாதிரி நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ் திருச்சி பக்கத்துல இருக்கவங்களாம் ஆஃப்லைன் கிளாஸ், டேரக்ட் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டேரக்ட் கிளாஸ் வந்தீங்கன்னா எஸ்ஐக்கு பிசிக்கல் வந்து நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சரி, உங்களுக்கு என்ன டீடைல் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த 2 நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.